விரைப்புத்தன்மையில் நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. விரைப்புத்தன்மையில் என்னென்ன பிரச்சனைகள் அதெல்லாம் விளக்கமாக சொல்லியிருந்தீங்க. சில பேருக்கு என்ன ஆகுதுன்னா, விரைப்புத்தன்மை பிரச்சனை இருக்குது. அதை வந்து அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, ஒரு இன்டர் கோர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பரான ஒரு ஃப்ளோர் ப்ளே இருக்கிறது கிடையாது. மாத்திரைகள் மூலமாக என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, விரைப்புத்தன்மையை வந்து அதிகப்படுத்தி, அந்த சமயத்துக்கு இருக்க வேண்டியது ஒன்றா இருக்காங்க அப்படின்னா, அந்த சமயத்துக்கு அது ஒரு அப்போத்தே ஒரு சுகத்தை மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கே, அது ஒரு மாத்திரைகளை உபயோகப்படுத்துறது தவறான ஒரு அணுகுமுறையா டாக்டர் அது? கண்டிப்பாக. அதாவது என்னென்னா, இப்போ இளம் பிள்ளைகள் புதுசாக கல்யாணம் ஆகிறாங்க. கல்யாணம் ஆகாமல் கூட கேர்ள் ஃப்ரெண்டோட செக்ஸ் வச்சுக்கும்போது கூட இவங்க மாத்திரையை பயன்படுத்துகிறாங்க. என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் அங்கே வலிமையை காட்டணும், நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணணும். அது முதல்ல தவறு. நீங்கள் இப்படி போய் ஆரம்பிச்சிங்கன்னா பின்னால் மாத்திரை இல்லாமல் போகவே உங்களுக்கு தைரியம் இல்லாமல் போயிடும். மாத்திரை இல்லாமல் போனால் வீக் ஆகிடுவோமோ, தப்பாக நினச்சிடுவாங்களோன்னு சொல்லி. அப்போ தேவையில்லாத மாத்திரைகள் நீங்கள் எடுக்கக்கூடாது. ஆண்மை குறைவு இருக்கும்போது செக் பண்ணி மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் மருந்துகள் எடுப்பது விஞ்ஞானபூர்வமானது, சரியானது. தேவையில்லாமல் நம்ம ஏதாவது மாத்திரைகள் நாமளே எடுத்துக்கிட்டு நாம் போகிறோம் அப்படின்றது ஆபத்தானது. பின்னால் அந்த ட்ராப்பில் மாட்டிக்குவீங்க நீங்கள். அதுலேருந்து என்றைக்கும் வெளியே வர முடியாது.